வணக்கம். இது மனதோடு உரையாடு. இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரை இயக்குனர் வினோத் அவர்கள். வணக்கம் மேடம். உங்களுடைய ஜனநாயகன் தமிழ் சினிமா வரலாற்றுலையும் சரி, அரசியல் சினிமா வரலாற்றுலையும் சரி, முக்கியமான படங்களில் ஒன்றா போய் அப்படி உட்கார்ந்துருச்சு. இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது திரு விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. அவர் உங்கள்கிட்ட இந்த படம் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் கட்சி ஆரம்பிக்கிறார். சினிமாவிலிருந்து அவர் ஆட்சியை நோக்கி வருவதற்கான அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பாலம் மாரி அந்த கட்சி செயல்பட்ட காலகட்டத்தில் இந்த திரைப்படமும் வளருது. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த படத்தில் என்ன விஷயம் சொல்லணும் மக்களுக்கு, தன்னுடைய ரசிகர்களுக்கு அல்லது தொண்டர்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும்னு சொல்லி அவர் நினைச்சார். இந்த படம் எப்படி உருவானுச்சு? முக்கியமான இடத்துல இருக்கார். அவர் சினிமாவில் இருக்கார், அரசியல் இருக்கார், நடுவில் இது வருது அப்படின்னும் போது எங்களுக்கு அது ஒரு குதூகலமான ஐடியாவாக நாங்கள் பார்த்தோம். நாங்கள் சொல்கிறது உண்மையாக சொல்லணும்னா, அதில் இருக்கிற சீரியஸான விஷயங்கள் பற்றி நாங்கள் யோசிக்கல அவ்வளோவா. நாங்கள் ஒரு விஜய் சார் அவரை கொண்டாட்ட மனநிலையோடு என்னெல்லாம் பண்ணுறது, இன்னும் சொல்லணும்னா ஒரு விளையாட்டுத்தனமும் ஒரு ஜாலி மைண்டும் தான் அதில் இருந்தது. அவருக்கு அவர் பேரில் ஒரு டேட்டூ பண்ணலாம், அவரை இப்படி நடக்க வைக்கலாம், இந்த இடத்துல இப்படி ஒரு பஞ்ச் வைக்கலாம் அப்படின்றது எல்லாமே இது இவங்களை தொட்டு இப்படி பாதிச்சு இப்படி நடந்துருமோ அப்படின்ற ஃபியர் எங்களுக்கு இல்லை அப்போது. மேபி ஆனால் அதுக்கப்புறம் சம்பவங்கள் நடக்க தான் நமக்கு அந்த பயம்லாம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் தப்போ, இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் யோசனைகள் அப்புறம் தான் வந்தது. ஆனால் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ தூரம் இதை ஒரு சினிமாவில் ஜாலி பண்ண முடியும், ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்க முடியும், எப்படி அவருடைய பொலிட்டிக்கல், இப்போ அவர் வெறும் சினிமா ஃபேன்ஸோட மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் ஃபேன்ஸும் இருக்காங்கல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கும் அது எப்படி ஜோஷ் பண்ண முடியுன்ற ஐடியாவில் தான் நாங்கள் அதை டிசைட் பண்ணி அப்படி தான் அது லேண்ட் ஆச்சு சார். பாலகிருஷ்ணாவுடைய பகவத் கேசரி அந்த படம் முழுமையாக அவர் பாலையா அவருடைய உலகத்துக்குள்ளார இயங்கக்கூடிய ஒரு திரைப்படம். அது தெலுங்கு சமூகத்துடைய பின்னணியிலையும் வச்சு பார்க்கக்கூடிய ஒன்று. அது தமிழ் சமூகத்தில் அதுவும் திரு விஜய் அவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி இந்த முடிவை எடுக்கிறார், அது எப்படி நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? ஒரு நல்ல படத்தை நோக்கி விஜய் சார் வந்தார்னா இன்னும் நிறைய பேர் விஜய் சார் படத்தை பார்த்து நல்ல சினிமாவை கொண்டாட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் நினைப்பாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் கமர்ஷியலாக விஜய் சார் பெரும் ரீச் கொண்ட ஒரு டைரக்டர், அவர் வச்சு பண்ணோன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும், அவரை வச்சு பண்ணால் நிறைய புகழ் கிடைக்கும் அப்படின்ற லெவல்லையும் திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சினிமாவுக்கு ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு ஹீரோவோட படம் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். இது எனிவே ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி விஜய் சாரோட படம் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருந்தது. அதுக்கு நம்ம 2-3 மீட்டிங்ஸ் ஏற்கனவே நடந்தது. ஸோ அப்படி ஒரு சதுரங்க வேட்டை முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் நடந்தது, தீரன் முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் நடந்தது, நேர்கொண்ட பார்வை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. இப்படி மீட்டிங்ஸ் எல்லாமே ஒன்று பாசிட்டிவாக ட்ராப் ஆயிடுச்சு, அல்லது பாசிட்டிவாக இல்லாமல் போயிடுச்சு. இப்படி சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. இது மிஸ் ஆகிட்டே இருக்கேன் விஜய் சாரோட படம் பண்ணுறது மட்டும் அப்படின்ட்டு. இந்த வாட்டி ஏதாவது இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடச்சா பண்ணிடணும்னு இருக்கும்போது அவர் கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்ற செய்தி வந்தது. எனக்கு ப்ரொடியூசர் சுதன் அவரும் இன்னொரு ஃப்ரெண்டு சந்தோஷ்ன்றவரும் ஒரு மீட்டிங்ஸ் நடந்தது. அவர் ஒரு படம் வச்சுருக்காரு, அதை அவர் தெலுங்கு டேரக்டர்ஸ் கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு அது நியூஸாகவும் வந்தது. நியூஸாகவும் வந்த பிறகு அப்போ ஒரு கதை கேட்குறாரு. அந்த கதையை ஏதாவது அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கதை வந்தால் பண்ணலான்னு சொல்கிறாருன்னொன்னே அவர் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுருக்காருன்ற தகவல் நமக்கு வருது. நமக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ் போய் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லும்போது இப்போ நம்மளும் சொல்லி பார்க்கலாம், நம்மகிட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லி அதை ஒர்க் பண்ணிவிட்டு போய் அவர்கிட்ட ஜெகதீஷ் சார்கிட்ட டைம் கேட்குறோம். ஹெல்ப் மாதிரி கேட்குறேன். நான் இன்னும் ஒரு படம் எனக்கு நடக்காமல் இருக்குது, ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கேன், நான் சார்கிட்ட கதை சொல்ல முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஓகே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கதை சொல்ல வச்சார். கதை என்னென்னா, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் நான் ஃபுல் கதையை சொல்ல மாட்டேன். நான் எப்போயாவது கதை சொன்னால் கூட விஜய் சார் ரொம்ப அமைதியாக கதை கேட்பார். அவர் மைண்டில் இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டே கதை கேட்பார். எல்லாத்துக்கும் கம்மியான ரியாக்ஷன்ஸ் தான் அவர்கிட்ட இருக்கும். நீங்கள் கொண்டாடி சிரிக்கிறத அவர் ரொம்ப லைட்டாக ஒரு ஸ்மைலில் கிடப்பார். அந்த மாதிரி பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன், அவரை பார்க்காம லேப்டாப்பை பார்த்துட்டு ஸ்கிரிப்டை படித்து சொல்வேன். அப்படி தான் கடந்த 2 கதைகளும் சொல்லி அதில் ஒன்று ஓகே எல்லாம் ஆச்சு. ஸோ அதே பேட்டர்னில் நான் போய் சொன்னேன். சொல்லும்போது அவர் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி முடியும் போது, இப்போ ஃபுல்லாக ஐடியாஸ் முடியும் போது இது சீரியஸாக இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குது. அதனால்
ஒன்று பண்ணு, நம்ம ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளா அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து நான் ஒரு படம் வச்சுருக்கேன், அதை பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம அதை பண்ணலாம். பட் நான் உன்னை இதை பார்க்க சொல்லி கூட ஃபோர்ஸ் பண்ணல. அதாவது நான் உன்னை பண்ண சொல்லி எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ணல. டிசிஷன் உண்டு தான், நீ இதை பார்த்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்னாரு. ஓகே சார், நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போகும்போதே அதை பார்த்தேன். அதில் தயக்கங்கள் இருந்தது. அதை அவருக்கு கன்வே பண்ணோம். அப்புறம் அவர் அதுக்கப்புறமும் நிறைய கதைகள் கேட்குறாரு. அதுக்கு எக்ஸைட்டிங்காக அவருக்கு அமையல. ஸோ அவருடைய பேட்டர்னாக நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, மோர் சிம்பிள், மோர் ரீச். ஸோ எவ்வளோ எளிமையாக ஒரு விஷயத்தை, எவ்வளோ பெரிய விஷயம் வேணால் சொல்லலாம் நீங்கள் அவர்கிட்ட. அவருக்கு தயக்கமே கிடையாது. எவ்வளோ இந்த படத்தில் இருக்க சென்சிட்டிவி பற்றிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. அதை எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறது, எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறது, எவ்வளோ எங்கேஜிங்காக சொல்கிறது, இதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மெயின் மேட்ரு. ஸோ அப்படி அந்த மாதிரி எதுவும் அவருக்கு அமையவே இல்லை. அமையாதப்போ அவர் வந்து எனக்கும் என்னென்னா, ஒரு பக்கம் அந்த படம் பண்ணிட்டா நல்லாயிருக்குன்ற ஆசை இருக்குது. அப்போ அவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியல. இந்த ஆஸ்பெக்டில் வந்து சரி, இதை எடுத்து பண்ணால் என்ன பண்ணால் இதை பண்ண முடியும் அப்படின்னு என் மைண்டு திங்க் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதான் ஃபியர்ன்ற ஒரு வார்த்தை. இந்த கதையே ஃபியர்ன்ற ஒரு வார்த்தையில் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ அந்த ஃபியரு அவன் அந்த பொண்ணுக்கு கொடுக்காம அந்த நாட்டுக்கே கொடுத்தா, அவர் அந்த பொண்ணை மட்டும் காப்பாற்றாமல் ப்ரொடெக்ட் பண்ணாமல் அந்த நாட்டையே ப்ரொடெக்ட் பண்ணால் அது ஸ்கேலாக பெருசாகிடுது, ஐடியாவாக பெருசாகிடுதுல்ல. அப்போது அப்படி ஒரு டிவியேஷன் பண்ணி பார்க்கலாம். அப்போ அதுக்கு ஒருவேளை அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நம்ம கதை ஓகே ஆகலைன்னா கூட இதை பண்ணலாம் அப்படின்னும்போது அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போச்சு. ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போச்சு. அவர் ஓகேப்பா, எனக்கு இந்த கதை வந்தால் போதும், இந்த கமர்ஷியல் ஐட்டம்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே டெவலப்மெண்ட்ஸ்குள்ளே போய் அந்த டெவலப்மெண்ட்ஸ் மெதுவாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ அதில் வந்து இந்த பொலிட்டிக்ஸ் பேசலாமா, அது பேசலாமா, இது பேசலாமான்ற எந்த டிஸ்கஷனும் எங்களுக்குள்ளே நடக்கலை. அவருக்கு ஒரு வேர்ஷன் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் போய் நரேஷன் கொடுத்தோம். நரேஷன் கொடுக்கும்போது அவர் சூப்பர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில டவுட்ஸ் மட்டும் கேட்டார். அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நாங்கள் இன்னொரு வெர்ஷன், ஷூட்டிங் வெர்ஷன் மாதிரி, அதாவது 3 வெர்ஷன் மொத்தம். ஃபஸ்ட்டு பேசிக்காக பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள பொலிட்டிக்கல் கரெக்ஷன் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதுக்கான சென்ஸ் இருக்கிற ஆளுங்கிட்டலாம் பேசி சரி பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஷூட்டிங் வெர்ஷன், இப்படி ஒரு 3 நரேஷன் சொல்லி அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அவர் அதை எடுத்துக்கிட்டார்னா அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் அவர் எடுக்கலை. நான் எடுத்துக்கிட்டேன்னா அதை மாற்றிட முடியுன்ற நம்பிக்கை இல்லாமல் நான் எடுக்கலை. எங்களுக்கு இடையில் அந்த 2 மெட்டலுக்கு இடையில் ஒரு மெல்ட்டிங் பாயிண்டில் ஜாயிண்ட் வருதில்ல சார், அந்த மாதிரி அவருக்கு அந்த ஸ்கிரிப்டோடு வந்துச்சு, எனக்கு அந்த ஸ்கிரிப்டோடு வந்துச்சு. இப்போ இந்த கதை சொல்லல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக. ஆமாம். உங்களுடைய இடத்துலேருந்து கதை சொல்லல்ங்கிறது எப்படி இருக்கும், அவருடைய இடத்துலேருந்து கதை கேட்டல்ங்கிறது எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் இதுக்கு அவர் எடுத்துக்குவார் சார்? அவர் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் கதை சொன்னாலும் கேட்பார் சார். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ என்னென்னா, ஒரு நாள் நான் தரணி சாரை பார்த்தேன், டைரக்டர் தரணி சாரை பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன் வரும்போது அவர் சொன்னார், டேய் நீ இதெல்லாம் சொல்லாத. அவர் வந்து பேரரசு டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப பேசுகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவார், கொஞ்சம் சைலண்ட்டாக உள்ளே பேசுவார். அவர் கதை சொல்லியே விஜய் சாருக்கு புரிஞ்சு அவர் வந்து அதை அவரோட 2 படம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரீசன் கிடையாது. நீ சொல்கிற கதையில் ட்ராமா கம்மியாக இருக்குது, நீ இன்ஃபர்மேஷன் அதிகமாக சொல்கிற, அது வந்து அவருக்கு பிடிக்காது. நீ எதை சொன்னாலும் ட்ராமா வழியாக சொல்லணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அதுதான் மெயின் ப்ராப்ளம். அதனால் உனக்கு கதை சொல்ல வரல, அதனால் புரியலன்னு இல்லை, நீ எப்படி சொன்னாலும் அவர் புரிஞ்சுப்பார். நீ வந்து ஒரு படத்தை, இப்போ அந்த படத்தை அவர் ரீமேக் பண்ணார்னா அவர் ஏன் அதை எடுக்கிறாருன்னா அதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் அதை தான் பண்ணால் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் அவர் எடுக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்மார்ட்னஸ் இருக்குது சார். அந்த ஸ்மார்ட்னஸ் என்னென்னா, அவர் தன்னை சினிமாலேருந்து பார்க்குறாரு, அப்பாக்கிட்டேருந்து பார்க்குறாரு, அப்பாக்கிட்டேருந்து அவர் பண்ணுறாரு, சொந்த முடிவுகள் எடுக்கிறாரு. ஸோ அப்படி பார்த்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு நிதானமாக சின்சியராக கதை கேட்பார், சரியான கேள்விகளை கேட்பார். இது ஏன் அது ஏன் அப்படின்னு கேட்பார். அதுக்கு பதில்களை எதிர்பார்ப்பார். அது ஓகேனா ஓகே, அவ்வளோதான் அவர் கதை சொல்கிற விதம். எனக்கு கதை சொல்கிற விதத்தில் என்னென்னா இதே ப்ராப்ளம் தான். நான் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லும்போது எல்லாராலையும் ஒரு கிராஸ் பண்ணி அதை கேட்க முடியாது. இப்போ ஒரு சயின்ஸ் கிளாஸை ஒரு 40 நிமிஷம் கேட்கலாம், 50 நிமிஷம் கேட்கலாம். ஆனால் ஒரு கதையை சொல்லும்போது 2 மணி நேரம் நீங்கள் கதை சொன்னால் கூட கேட்டே இருப்போம்ல. அதுதான் டிஃப்ரென்ஸ். என் கதையில் இருக்கிற ட்ராமாட்டிக் விஷயங்கள் கம்மியாக இருக்கிறதுனால எதிரில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் குறையும். எதிரில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் குறையும் போது எனக்கு கதை சொல்கிற கான்ஃபிடென்ஸ் குறையும். ஸோ இதுதான் அங்கே பேசிக்காக இருக்கிற ப்ராப்ளம். அதில் தான் எனக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளம்.
ஒரு பக்கம் வந்து தகவல்கள், ஆமாம். இன்னொரு பக்கம் கதை. ம். தகவல்கள் வழியாகவும் நம்ம கதை தான் சொல்கிறோம். ஆமாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபினாமினா அது வந்து எப்படி உருவெடுத்து இன்றைக்கி வந்து ஒரு நடிகர்லேருந்து ஆரம்பித்து அது வந்து ஒரு அண்ணா அந்த இடத்துக்கு போய் இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் பரவி வரக்கூடிய அந்த பயணத்தை பார்க்கும்போது அதில் உணர்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எமோஷ்னல் அதுதான் அவருடைய ட்ராவலுக்கான அந்த வேகனாக இருக்குது. இப்போ நீங்கள் அடிப்படையில் வந்து அந்த உணர்வுங்கிற விஷயத்த உடைச்சிட்டு அதை வெளியில் வரணும்னு பேசக்கூடிய நம்ம 2 பேர் 2 முரணோடு இருக்கிற சந்திக்கிறோம், ஒரு ஒர்க் பண்ணுறோம், அது ஒரு இடத்துல பிளேஸ் ஆகுது. அது வழியாக பார்க்கும்போது இதில் உணர்வு எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? உணர்வு என்னவா வேலை பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? நான் இப்படி எடுத்துக்கிறேன் சார். அதுக்கான நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்டருந்து. நான் சொல்கிறது நமக்கு ஒன்று தோணும்ல, கேட்டால் என்ன உனக்கு, ஒரு டிபேட்டை 2 மணி நேரம் கேட்டால் என்ன, ஒரு செய்தியை கேட்டால் உனக்கு என்ன அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் அதை நம்ம எதிரும் பார்க்கக்கூடாது. அப்போது அவனுக்கு ஒரு டைம் இருக்குது, அவன் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்குறான். அந்த நேரத்தில் தான் நீ போய் ப்ளே பண்ணிக்கணும் அவங்ககிட்ட. அவன் நீங்கள் அப்படி இருந்தால் தான் அவன் உங்களை கேட்பான், உங்களை நம்புவான், இவன் நமக்கான ஆளுன்னு நினப்பான். அப்போ நீங்கள் அவனுக்கான ஆளாக மாறினா மட்டும்தான் நீங்கள் செய்ய நினைக்கிறத செய்ய முடியும். நீங்கள் நல்லது பண்ணணுன்னா கூட அவன் விரும்புகிற வழியை தேர்ந்தெடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான அறிவாளி உங்ககிட்ட அதிகாரம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து மக்கள் உடனே அதை நம்பிட மாட்டாங்க, செஞ்சிட மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு வேர்ல்டில் பெரிய லீடர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்களா சார், ஏதோ ஒரு கம்யூனிசம் ஜெயிச்சிட்டுனா கூட சொன்னதெல்லாம் கேட்கலன்னா சுட்டுருவேன்ற அந்த தன்மைகள் பல நாடுகளில் நடந்திருக்குல்ல சார். அப்போது அவங்களோட பேசுகிற மொழி வந்து ரொம்ப முக்கியம் சார். அதை வந்து நான் கற்றுக்கிட்டுருக்கேன். நான் என்னை இன்னும் மோர் சிம்பிள் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவர் மூலமாக நான் கற்றுக்கிட்டது வந்து அந்த எளிமை, இந்த கிஸ் ரூல்னு சொல்லுவாங்கள்ல சார், கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி நான் அதை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் சார். அப்புறம் அந்த ஒரு ப்ரிசைஸான ஒரு நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது சார். அவருக்கு இது தெரியுதா புரியுதா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல சார், அந்த டவுட் நமக்கு வந்து வரும் அவர்கிட்ட பழகும்போது. ஆனால் அவர் வந்து நீங்கள் ஒரு 10,000 வார்த்தைகள் பேசும்போது அவர் ஒரு 10 வார்த்தை தான் பேசுவார். ஸோ அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு 10 வார்த்தையில் அதை வந்து ஒரு எஸ்ஸோ நோவோ சொல்லும்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை செய்கிறாரு. பல சமயங்களில் நம்ம பேசும்போதே அவர் முடிவு எடுத்துருவார், இதுக்கு நோ, இதுக்கு எஸ்ஸு அப்படின்ட்டு. அதை நம்மளை வந்து நம்ம எவ்வளோ தூரம் நீ என்னை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் பார்க்கலான்ற மாதிரி நீங்கள் அவங்கள பேச விட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுப்பார். ஸோ அதனால் அவர் வந்து இந்த ஒரு கடல் அலை மாதிரி இல்லாமல் ஒரு நடுக்கடலில் இருக்கிற அமைதி மாதிரி தான் அவர்கிட்ட பேசும்போது இருக்கும் சார். ஆமாம், ஆனால் ஒரு குறைந்த பேச்சு தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்கிட்ட. இன்னொரு முகமாக அவருக்கு என்னென்னா, ஜாலியாக பேசுகிற பசங்கிட்ட அவர் ரொம்ப ஜாலியான மனிதராக, ரொம்ப லகுவாக பேசுகிற ஆளா, அந்த வாடா போடா ஆட்களாக என் அசிஸ்டன்ஸ்கிட்டையும் அது இருக்குது. அப்படி ஜாலியாக அவர் பேசுவார். ஸோ அது என்கிட்ட இல்லை. ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் பேசியிருக்கணும். அவர் அதிகபட்சமாக என்னை பற்றி அவர் சொன்னது, உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா, நீங்கள் பேசுகிற எல்லாமே எவ்வளோ சீரியஸாக பேசினாலும் காமெடியாக பேசினாலும் ஒரே டோனில் தான் இருக்குது, அது யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டு சிரிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அவருக்கு 2 முகம் இருக்குது. நீங்கள் இப்படி ஒன்று சீரியஸாக ஒன்று பேசுனீங்கன்னா அவர் அமைதியாக ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த முடிவு அவர் எடுக்கக்கூடியவராக இருக்கார். சிம்பிளான விஷயம்னா அவர் ஜாலியாக ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு இருக்குது. படத்தில் முக்கியமான இடத்துல எம்ஜிஆர் வரார். பாலகிருஷ்ணாவுடைய படத்தில் இது கிடையாது, அதாவது ஜனநாயகன் மூலத்தில் இது கிடையாது. இந்த கால் யார் எடுக்கிறா, எம்ஜிஆரை படத்தில் கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த முடிவு, அந்த யோசனை, அது உங்களுடைய யோசனையா திரு விஜய் அவர்களுடைய யோசனையா? என்னோட முடிவு தான். அப்படியே? ஆமாம். எம்ஜிஆர் முடிவும் டிவிகேன்ற டேட்டூ முடிவுமே என்னோட தான். அது என்னோட முடிவுன்றதை விட அந்த ஒரிஜினல் படத்தோடைய முடிவு. ஒரிஜினல் படத்தில் வந்து அந்த இடத்துல சிங்கம் இருக்கும், கேசரின்னா சிங்கம், அவரை சிங்கமாக போர்ட்ரை பண்ணுற இடம். டேட்டூ அவருக்கு ஒரு ஒரிஜினல் டேட்டூ அங்கே இருக்கும். அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா என்டிஆர். அப்போ அதில் டைலாக்கே எப்படி இருக்குன்னா, அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, தப்பு நடந்தால் பார்த்துட்டு இருக்காதரா போன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு இவருக்கும் அப்பா சினிமாவில் இருக்கார். ஆனால் அவரோட அப்பா சிஎம், அவரோட அப்பா வந்து அந்த மாதிரி பேசினவர், பேசி அரசியல் பண்ணவர். அப்போ அவருடைய நிஜ வாழ்க்கையோட நிறைய விஷயங்கள் அந்த படத்தோட சீனில் பொருத்தி போகிறதுனால அங்கே ஒரு ஹை கிடைக்குது. அப்போ அந்த சீனை தான் நீங்கள் இங்கே பண்ண போகிறீங்கன்னா அப்போ அந்த ஹை எப்படி எடுத்துகிட்டு வர்றது? அப்போ இங்கே கேசரிகளில் இங்கே விஜய் சார் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, விஜய் சாருக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும்,
விஜய் சார் எம்ஜிஆரை பார்க்குறது அவங்க கட்சிக்காரங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவார், எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிருவாருன்றது. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எம்ஜிஆர் அடுத்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கலாம். எம்ஜிஆரின் பாதையில் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து அங்கே வச்சுக்கிட்டு டேட்டூ வரும்போது அங்கே டேட்டூ போடணும். எப்படியுமே ஒரு சிம்பிளான டேட்டூ போடுறதை விட இப்படி ஒன்று போடலாம். தளபதின்றதே பேராக வைக்கலாம். தளபதியோட கடைசி படம் போது அந்த டேட்டூ எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த அதே மாதிரி வந்து அந்த பொலிட்டிக்கல் டைலாக் வந்து வரும்போது தப்பு நடந்துட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், வருவேன் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சினாரியோட அது கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் இவ்வளோ வேலை இருக்குது. அவருடைய ஒரிஜினல் இமேஜும் அவருடைய ஒரிஜினல் மாஸையும் அவருக்குன்னு ஒரு சைடு இருக்குல்ல சார், அவருக்குன்னு ஒரு லாஜிக்ஸ் இருக்குது. அதை இவர் லாஜிக்ஸோட பொருத்தணும், இவருடைய கான்டெம்பரரி சுச்சுவேஷன்ஸோடு அதில் உட்காரணும் அப்படின்னு சீனாக வேலை செய்யும்போது வந்தது தான் சார் அது. இந்த படத்துல உங்களுக்கு நிச்சயமா ஒரு சவால் இருந்திருக்கும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது திரையில ஒரு உச்ச நடிகர் விஜய் அவர்கள். அதாவது அவர் சினிமா ஆசையோடு இருக்கிறாரு, சினிமா பற்றிய வசனங்கள்லாம் ஒரு படத்தில் இருக்குது அப்படின்னாலும் கூட உள்ளபடியாக அவருடைய அரசியல் வலிமை அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதாவது அரசியல் தளத்தில் மக்கள் வந்து அவரை என்னவா பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு அது வரைக்கும் தெரியாது. இந்த படம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்கள் மத்தியில் போக ஆரம்பிக்கிறாரு, மாநாடு நடத்துகிறாரு, ஊராக போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெருந்தொகையான மக்கள் கூட்டம் கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஏன்னா யாருமே அதை எதிர்பார்க்கல. அப்படிதான் நீங்களும் இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய செல்வாக்கு உடையவராக அவரை பார்க்கும்போது நீங்கள் திட்டமிட்ட கதை அது அதுக்கு முன்னாடியே திட்டமிட்டது. அதாவது நம்ம திரையில் திட்டமிடுற அந்த பிம்பத்தை விடவும் இங்கே நிஜத்தில் இருக்கிற பிம்பம் அப்படிங்கிறது வந்து இன்னும் பெருசாக இருக்குது. அவருடைய அளவு பிரம்மாண்டமானதாக மாறுது. அப்போ இந்த பிரம்மாண்டத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இயக்குனருக்கு இருக்குது. படத்தில் இது என்னவா பிரதிபலிச்சு? அதுக்கு ஏற்ற மாதிரி உண்டு பண்ணல. சாங்கெல்லாம் பண்ணும்போது அது அந்த பிரதிபலிப்பு இருந்தது. இது ஒரு ஆக்டர் பொலிட்டிஷியன், அவரை இப்போ விஜய் சார் வருவார், கட்சி ஆரம்பிப்பார், ஒரு 10 வருஷம் அரசியல் பண்ணுவார், அப்புறம் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் வரும். இதுதான் நான் பேசிக்கலாக நினச்சது. அப்புறம் அந்த கூட்டம் ஆரம்பித்த பிறகு இது இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவார் போல இருக்கே அப்படி இருந்தது. அப்புறம் கரூர் சம்பவம் வரும்போது ஐயோ இப்போ கஷ்டப்படுத்துகிறாங்களே, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, இது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்களே, இவ்வளோ கஷ்டப்படணுமா சார், பாவம் இல்லை, அப்படி வந்து அந்த தன்மை இருந்தது. அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல, எது ட்ரூத்துன்னு தெரியாமல். ஸோ அப்படி இருந்தது. ஸோ கஷ்டம்தான், பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் கஷ்டம். இந்த எமோஷனல் இது இருக்குல்ல சார், ரேலி, இந்த ரேலி மாதிரியே என் மைண்ட் செட்டும் இருந்தது இந்த படம் பண்ணும்போது. இந்த எமோஷனல் ரேலி இருந்தது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி படத்தில் இது பண்ணணுமா அது பண்ணணுமான்ற திங்கிங் இருந்தது. ஆனால் ஏதாவது மேஜராக மாற்றணுமான்னா இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணோம், அவ்வளோதான். இந்த படம் உருவான காலகட்டத்திலே 2 பெரிய நெருக்கடிகளை விஜய் சந்திக்கிறார். முதலாவது கரூர் பெருந்துயரம், அடுத்தது வந்து ஜனநாயகன் வெளியீடு எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல். ஒரு பக்கம் அந்த படமே வெளியாகுது, இன்னொரு பக்கம் சென்சாரில் போய் அது மாட்டிக்குது. இந்த பெரும் நெருக்கடிகள் வந்து உண்டாக்கக்கூடிய அதிர்வுகளில் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அதில் நீங்களும் இருக்கீங்க. இந்த நெருக்கடிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் என்னவா இருந்துச்சு, அதை எப்படி எதிர்கொண்டீங்க? எமோஷ்னல் ரைட் தான் சார், எமோஷ்னல் ரைட் தான். பட் அது மேஜராக அந்த ப்ரொடியூசரும் ஹீரோ சார்கிட்டையும் விஜய் சார்கிட்டையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருந்தது சார், ட்ரஸ்ட் இருந்தது மியூச்சுவலி. நான் உன்னை நம்புகிறேன், நீ என்ன நம்புற அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் இருந்ததுனால பெரிய ஹீட் வந்து எங்களுக்கு அது வரல. இப்போ கரூர் சம்பவம் மாரி ஒன்று நடக்கும்போது படம் ஷூட்டிங் அங்கே நடத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிளம்புது. ஆமாம், அப்புறம் அங்கே நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகளை கிளப்புறாங்க. அந்த மாதிரி அது நமக்கு பொய்ன்னு தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் மென்டலி வந்து விஜய் சாரோட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது. அவர் நல்லா இருந்துடணும்னு நினைக்கிறோம். இப்போ வந்து அது உண்மையாக இருந்தால் நம்ம கில்ட்டுக்குள்ளே போவோம், ஐயோ தப்பு அதுன்ட்டு. அது பொய் நமக்கே தெரியுது. நம்ம இங்கே வீட்டில் இருக்கோம், வீட்டில் உட்காந்துருக்கோம், டிவியை பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை இப்படி போர்ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்போ இது எல்லாமே போர்ட்ரையெல்லாம் இருக்குமோ, இது எல்லாத்துக்கும் பின்னணி ஏதாவது இருக்குமோன்ற டவுட் வருது. டவுட் வர்றது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இன்னும் நமக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அந்த எமோஷனல் ரைடு வந்து அவர்கிட்டேருந்து விலகி போகாமல் இன்னும் நெருக்கத்தை தான், நான் சொல்கிறது நாமளாக அவர் நல்லா இருக்கணும்னு நினைப்போம்ல சார், அந்த நெருக்கத்தை ஜாஸ்திப்படுத்துது. அந்த காலகட்டத்தில் அவர் ஏதாவது சந்திச்சிங்களா, எப்படி இருந்தார்? இல்லை சார், அது ஒரு பெரிய ஹீட் இல்லை சார், அது கிட்டெல்லாம் போகிற அளவுக்கு தைரியமாகவே இல்லை.
அது எப்படி சொல்கிறதுனா, பியாண்ட் யுவர் பவர்ஸ். நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தது அது. ஸோ அதனால் அப்போ அந்த டைமில் வந்து ஜஸ்ட் ப்ரேயர் தான். நல்லா இருக்கணும் அப்படின்ற பேர் மட்டும்தான் இருந்தது. எனக்கு ப்ரேயர் ரொம்ப முக்கியம் சார். எனக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு. நான் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் நான் சொல்கிறது சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுத்துலையுமே. சக்ஸஸ் வந்தாலும் தூக்கி ஒரு இடத்துல வச்சிடணும், ஃபெயிலியர் வந்தாலும் தூக்கி. அது வந்து அடுத்த வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் எனக்கு ப்ரேயர் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் ப்ரேயர்ஸில் வளர்ந்துட்டேன். ஸோ அப்போ நான் கோவில்களுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் அந்த 2 விஷயத்தையும் பேலன்ஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஒன்று, ஒரு முழுமையான அறிவு வளர்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. நீங்கள் அறிவின் வழியாக ஒரு டிசிப்ளின் அடையிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிலீஃப் சைட்லேருந்து ஒரு டிசிப்ளின் இருந்தால் இந்த அறிவு வளர்ச்சி வந்து இன்னும் வேகமாக நடத்த முடியும்னு எனக்கு தோணுது சார். அதே சமயம் இந்த வெறுமனே இந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தை விடக்கூடாதுன்னு தோணுது. இப்போ சிம்பிளாக ஒரு உதாரணமாக சொன்னோன்னா, இப்போ நீங்கள் ஒரு நிறைய பெண்கள் சாமி கும்பிடுவாங்க. அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறக்கலை, இதுக்காக செத்துப்போன பெண்களும், டைவர்ஸ் பண்ணப்பட்ட பெண்களும், வாழாமல் போன பெண்களும் எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல சார். அது வந்து ஒரு சயின்டிஃபிக் கண்டுபிடிப்பில் ஆண் ஒரு முக்கியமான காரணம். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பொம்பளை டிசைட் பண்ணுறது இல்லை, ஆண்களோட பிரச்சனை தான் சொல்கிற வரைக்கும் அது வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தது இல்லை சார். அப்போ எல்லா பொம்பளைங்களாம் நேராக போய் சயின்டிஸ்ட்டை கும்பிடல. அப்போது நீங்கள் சாமியோட ரோலும் இருக்குது அவங்கள நிதானமாக வச்சுக்கிறதுக்கு. அதே சமயம் சயின்ஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ அப்போ அவங்க இதையும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வெறுமனே நீங்கள் வந்து இதிலே போயிட்டுருக்காமல் இதுலேயும் போகணும். ஸோ ஒரு 2 தண்டவாளம் மாதிரி லெஃப்ட் ரைட்டில் ஒரு ட்ரெயின் ஓடுறதுக்கு, லைஃப் ஓடுறதுக்கு ஒரு தண்டவாளம் தேவைன்னா அது சயின்ஸும் சாமியும் 2ம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஜனநாயகன் ரதி வந்து வெளியில் கசிஞ்சப்ப, இணையத்தில் அப்படி பரவாயில்லைச்சப்ப, உள்ளபடியே அங்கே என்ன நடந்துச்சு? அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? அது சார், திடீர்னு ஒரு நாள் நான் வந்து காங்கேயமில் இருந்தேன். காங்கேயமில் இருக்கும்போது எனக்கு ஒரு மேனேஜர் ஏபி வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஏபி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் வந்து கூகுள் டிரைவில் எவனோ ஒருத்தன் ஷேர் பண்ணியிருக்கான். அது வந்து ஒரு 238 பேரோ 200+ ஆட்கள் வந்து அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் வச்சு அந்த கண்டென்ட்டை அதுக்கப்புறம் பரவாமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். யார் ஃபஸ்ட்டு ஆளும் அவனை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு ஒருத்தனை வர சொல்லி அவன் அந்த எம்எம்டிஏக்கு வந்து எடிட்டர் டீம் தான் இதை பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷனை ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் எடிட் காப்பின்னு இருக்குது. ஸோ அதனால் அவங்க தேடி ஒருத்தரை பிடிக்கிற அன்னைக்கு 6:30 மணிக்கு வந்து அது பேய் மாதிரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு நாளோ அதுக்கு அதே நாள்லேயோ மதியானமாக நடக்கிற ப்ராசஸ்ஸு. ஆனால் அன்றைக்கி சாயங்காலமே அது நடக்குது. ஸோ நடந்தோடனே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஷயம் பெருசாகிடுச்சு. அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ப்ரொடியூசர் சைடில் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆட்களை தேடி பிடிச்சாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லிங்க்ஸை ரிமூவ் பண்ணாங்க. பட் ஆனால் அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போய் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சவங்கள குண்டாஸ் போட்டாங்க. இன்னி வரைக்கும் கேஸ் நடக்குது சார். அது எஸ்பி டிஎஸ்பிஸ் எல்லாம் அது ரொம்ப சின்சியராக பண்ணாங்க சார். ரொம்ப சின்சியராக ஒரு 2-3 எஸ்பிஸு, ஒரு எஸ்பி மேடம் இருந்தாங்க. அவங்க வந்து நான் போயிட்டு ரூம்குள்ளே போகும்போது என்னோடய ஃபோனை காரில் வச்சுட்டு வந்திருந்தேன். அவங்க ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. காரில் இருக்குன்னு சொன்னேன். போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் அந்த டோருக்கு வெளியே போகிறதுக்குள்ளேயே பின்னாடி ஒரு ஆஃபீஸர் அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து என்ன கூட நம்பலை. அவங்க அந்தளவுக்கு சின்சியராக தான் வந்து அந்த கேஸ் அப்ரோச் பண்ணாங்க சார். ஏன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இல்லை சார். அது வந்து சென்ட்ரல் ஆட்களையும் சந்தேகப்படுது, ஸ்டேட்டாலையும் சந்தேகப்படுது, இவங்களையும் சந்தேகப்படுதுன்னும் போது அதில் ஒரு உண்மையை கொண்டு வர வேண்டிய பிரச்சனை அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா அது ஒரு பெரிய பணம், ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. ஸோ அப்போ வந்து யார் வேணால் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம். அப்படி அந்த சுச்சுவேஷனில் இருக்குது. அவங்க எல்லா எண்டுக்கும் போனாங்க. கூகுள் ஆஃபீஸ்க்கே போய் இதில் ஏதாவது பண்ண முடியுமா, கூகுள் டிரைவில் எதாவது ஆயிருக்கான்னும் போது ஃபைனலாக அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, கூகுள் டெக்னாலஜியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதில் எதுவும் நடக்கலை. ஃபிசிக்கலாக திருடியிருக்காங்க. ஃபிசிக்கலாக ஆஃபீஸ்க்குள்ளே இருந்த சாவி எடுத்து போட்டு ஓப்பன் பண்ணி அதிலிருந்த மொத்த ஹார்ட் டிஸ்கையும் ஒருத்தன் காப்பி பண்ணியிருக்கான். காப்பி பண்ணி அவன் அதை எடுத்துகிட்டு போய் ரீலாக செட் பண்ணி ஸ்கோப் போட்டு அவன் பார்த்துட்டு இருந்தவன் அதை வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கான். அப்படியே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு. டீமில் இல்லாத ஒருத்தன் அவன் வெளியே வந்து வேறு படத்துக்கு ஃப்ரீலான்சராக போகிறவன். இவங்க இந்த எடிட்டர் பண்ணுற படம் தான் அதுவும். ஆனால் அவன் வெளியேருந்து ஒரு ஃப்ரீலான்சர் எடுக்கிறாங்க, ஸ்ட்ரென்த் இல்லாமல். அவன் ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்க ஆஃபீஸ்க்கு வருவான்ல சார். அப்படி வரும்போது அவன் அதை பண்ணிடுறான். இது என்ன ஆர்வமா அல்லது இதை சில கான்ஸ்பிரசிஸ் இருக்கும்ல சார். அவன் வாயை திறக்கணும். இது வரைக்கும் திறக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு திறக்கல. திறந்துருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது கோர்ட்டுக்காவது தெரிஞ்சிருக்கும்.
அவன் இது வரைக்கும் ஆர்வத்தில் பண்ணிட்டான்னு தான் சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல நிற்குது. அந்த காலகட்டத்து மனநிலைங்கிறது எப்படின்னு அப்போ வந்து சார் விஜய் அது அவர்கள் வந்து பேசினார். அது அதுக்கு கேஸ் அப்போ பேசினார் சார். இதில் வந்து இது எல்லாருக்குமான பொறுப்பு இல்லை சார். ஒரு டீமோட ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன் சார். இது வந்து திருடிட்டாலும் என்ன பண்ணாலும் ஒரு படத்தில் வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆகலைன்னா அந்த ஹோல் ப்ராசஸும் ஹால்ட் ஆயிருச்சுல்ல சார். இப்போ வழக்கமாக இதே படம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்க வேண்டிய இடத்துல நடக்கும். கண்டென்ட்லாம் போயிருக்கும், ஓடிடிக்கு போயிருக்கும், எல்லாம் முடிஞ்சிருக்கும். இது எல்லா இடத்துலையும் ஹால்ட் ஆகி நிற்கிது. கியூபில் அப்படியே கண்டென்ட் அப்படியே நிற்கிது, மிக்ஸில் கண்டென்ட் நிற்கிது, இங்கே நிற்கிது, அங்கே நிற்கிது, சிஜி கம்பெனிஸில் நிற்கிது. எல்லாரும் கொண்டு வந்து ப்ரொடக்ஷனில் ஆஃபீஸில் டம்ப் பண்ணால் இது நடந்திருக்காது. பட் ஆனால் எங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா, எப்போ வேணால் கேஸ் தோறு நடக்குது, இதோ அடுத்த வாரம் கோர்ட்டு, இதோ நான் வந்துடும் எங்களை நாங்கள் பெடலாகிட்டே இருக்கோம். அப்போ எங்களால் ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ண முடியல. அப்போ அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண முடியாதப்ப இந்த லீக்கேஜை வந்து அந்த ப்ளேமிங்கை எடுத்துக்கவும் முடியல. அந்த ப்ளேமிங்கை ஒரு மாதிரி இக்கட்டான சூழல் சார். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சூழல். அது ஒரு பெரிய ஒரு எல்லா ஹோப்பும் போய், எல்லா உழைப்பும் போய், ஒரு டார்க் ஜோனுக்குள்ளே போய், ஒன்று நம்மளும் பாதிக்கப்பட்டோம், நம்மளால் ப்ரொடியூசரும் பாதிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குல்ல சார். அது ஒரே சமயத்தில் பாதிப்பும் இருக்குது, கில்ட்டும் இருக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப கொடூரமான சூழல். அது டைம் தான் ஹீல் பண்ணிச்சு சார். அது இப்போ அந்த படம் வந்து சென்சாரில் போய் மாட்டின விஷயம் இருக்குல்ல, சென்சார் பற்றி ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்ததா ஞாபகம். சென்சார் தேவை அப்படின்னு. டைவர்ஸான கண்ட்ரி இல்லை சார். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன தீப்பொறி போதும் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு. ஸோ அப்போ சென்சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. அதில் அரசியல் தலையீடு தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கப்பட்டு இதான் ரூல்ஸு. இப்படி நீ படம் எடுத்தேன்னா இந்த சென்சார், இப்படி படம் எடுத்தேன்னா இந்த சென்சார்ன்றது ஒரு தீர்மானமாக ரூல்ஸ் இருந்து அதுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். சென்சார்ங்கிற அமைப்பு ஆனால் இந்தியாவுக்கு தேவைன்னு சென்சார் அமைப்பில் நீங்கள் எப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார். அதில் தான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். ரூலிங் பார்ட்டினா அந்த ரூலிங் பார்ட்டியோட ஆளுங்கள்லாம் அந்த கமிட்டியில் இருந்தாங்கன்னா அந்த ரூலிங் பார்ட்டியே அதை ரூல் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு சரியான வரைமுறைகள் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். இதில் யார் வந்து பின்னிருந்து வேலை பண்ணுறாங்க அரசியல் சக்தி அப்படின்னு அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. கண்டிப்பாக ஒரு சாதாரண ஆளால் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோதான். அதில் தேக்கோமா தான். அடிப்படையில் நல்ல சினிமா பண்ணணும், சமூகத்துக்கான செய்திகள் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சினிமா நோக்கி வந்தவர் தான் வினோத். அப்படிதான் உங்களுடைய ஆரம்பகால பேட்டிகள் சொல்லுது. உங்களுடைய முதல் படமான சதுரங்க வேட்டை அது சினிமா உருவாக்கம் சார்ந்தும் சரி, சமூகத்தை அணுகுனதுலேயும் சரி, ரொம்ப ஒரு நல்ல ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இடையில் வந்து தமிழ் சினிமாவோட 2 உச்ச நடிகர்கள் சமகாலத்தில் அஜித் அவர்கள்ட்டையும் விஜய் அவர்கள்ட்டையும் உங்கள்கிட்ட ஒப்பிழைச்சிடுறீங்க. அதுமாரி ஒரு பெரிய நடிகர்களுக்கான இயக்குனராக மாறிடுறீங்க. ஆனால் சதுரங்க வேட்டை ஆரம்பித்து இன்னைக்கு ஜனநாயகன் வந்தடைஞ்சிருக்கக்கூடிய இடத்தை பார்க்கும்போது என்ன அளவில் சினிமா உருவாக்கம் சார்ந்து அது ஒரு இரக்கமாக தான் தெரியுது. இந்த இரக்கம் நீங்களே கான்ஷியஸாக தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எது இத்தகைய முடிவுக்கு காரணமாக இருக்குது? கான்ஷியஸ்னஸில் இந்த 2 விஷயம் சார். ஒன்று, அங்கே போய் சொல்லணும் ஒரு விஷயத்தன்றது. அதுக்கப்புறம் அங்கே போய் சொல்லும்போது அதை நம்ம கிராஃப்டை அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற இனியபிலிட்டி, அதுதான் மேஜர் திங்காக நான் பார்க்குறேன். நம்மகிட்ட ஒரு கிராஃப்ட் இருக்குது, அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற எபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அது உங்கள் கிராஃப்டோடையே மேலே போய் சொல்ல முடியும். ஸோ அந்த இன்னெபிலிட்டி தான் ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். ஸோ தேவையும் அதுதான். எனக்கு அங்கே போய் நின்று சொல்லணும், அதான் தேவை. அதுக்கான ப்ராப்ளம் என்னோடய கிராஃப்டே போய் சொல்கிறதுல முடியல. அவ்வளோ. அதாவது செய்தியை வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தியை எவ்வளோ ஆழமாக சொல்லணும்னு நினைக்கிறதை விட எவ்வளோ அதிகமானவருக்கு சொல்லணும். ஆமாம். ஏன்னா இப்போ நான் ஒரு கிராஃப்டில் நான் வந்து ஒரு கோடிக்கணக்கான பேர்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது முடியல. அப்போது கோடிக்கணக்கான பேர்கிட்ட பேசுகிற ஒருத்தர்கிட்ட போய் அதை நான் சொல்கிறேன், அது அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, அவங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, அதில் கொஞ்சம் பேராவது அதை பற்றி பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் சினிமா அப்படிங்கிறது வந்து வெறும் கலை வடிவமாகவும் ஒரு பொழுதுபோக்கு வடிவமாக மட்டும் இல்லை. இங்கே அதை தாண்டி வந்து அது கிட்டத்தட்ட ஒரு மதம் போல் இருக்குது. உச்ச நட்சத்திரங்கள் இங்கே தனக்குன்னு ஒரு உலகத்தை, தனக்குன்னு ஒரு மதத்தை கட்டமைக்கிறதுல ஒரு நிபுணத்துவம் கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். உங்கள் பாஷையில் அதை யூனிவர்ஸை உருவாக்குறது அப்படின்னு சொல்லலாம். அது எம்ஜிஆர் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மக்களோட நாடியை பிடிக்கிறது. இப்போ மக்கள் நாடி பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் தலைவர்கள்
அது அவர்களுக்கு சாத்தியமாக இருக்குன்னா அவர்கள் அன்றாடம் மக்களை பார்க்குறாங்க, மக்களோட புழங்குறாங்க. ஒரு பத்திரிகையாளருக்கு அது சாத்தியமாக இருக்குன்னா அவர்கள் மக்களோட புழங்கிக்கிட்டே இருக்காங்க. இது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இயக்குனர்கள் அவர்கள் அளவுலையும் கூட புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஏராளமானவர்களை சந்திக்கிறாங்க. மக்கள்கிட்டையும் அவங்க மற்ற நேரங்களில் படம் இல்லாத சமயங்களில் பயணப்படுறாங்க. உச்ச நட்சத்திரங்கள் அவர்களுக்கு இது எப்படி சாத்தியமாகுது? ஏன்னா அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டம், அந்த பிரபல்யமே ஒரு பெரிய தடுப்பரண் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த மக்கள் நாடியை பிடிக்கிறதுங்கிறது அவர்களுக்கு எங்கே நடக்குது? இதை எப்படி பிடிக்கிறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறேன் சார். நான் இப்போது நம்ம விஜய் சாரை எடுத்துக்கிட்டா, விஜய் சாரை பற்றிய கேள்வியாகவே இதை எடுத்துக்கிட்டா, அவர் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு, நாளைய தீர்ப்பு பண்ணுறாருல, அதுலேருந்து ஆரம்பித்து அவர் தன்னை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாருல சார். அவர் அப்போல்லாம் ரொம்ப அவுட்டோரில் தானே ஷூட் பண்ணுவோம். அப்போது அவர் ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது கூட்டத்தில் வேடிக்கை பார்த்த ஒருத்தன் அவரை எப்படி பார்த்துருப்பான்? யாருப்பா அது? அவர் பையன் நடிக்கிறாரு அப்படி பார்த்துருப்பான். அந்த படம் போயிருக்கோம். நான் தரமணியில் சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் படிக்கும்போது பின் கேட் வழியாக போயிடுவோம். உள்ள இன்ஸ்டியூட்டில் எங்கள் மாமா படிக்கிறாரு, அவரை பார்க்க போகிறோன்ட்டு போயிடுவோம். அப்போது நெஞ்சினிலே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அவர் ஒரு காரில் சாஞ்சு நின்றுட்டு இருந்தார். சுற்றி யாருமே இல்லை. நாங்கள் சும்மா ஒரு ஆக்டரை சுற்றி நான் 3 வாட்டி பார்த்துருக்கேன். அவரை ஒரு இப்படி சாதனமாக கட்டிட்டு அவரோட காஸ்டியூமரோ மேக்கப் மேனோ பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்படி பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட விஜய் சாராக அவர் இருந்திருக்காரு. ஸோ மெதுவாக குரோ ஆகுது. அப்போ அவர் ஒரு ஸ்பாட்டில் நின்று 500 பேர் கூடுறாங்க. அது 50,000 பேராக மாறுறாங்க. அவங்க அதை பார்க்குறாங்கல்ல சார். ஸோ மக்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு எப்படி க்ரியேட் ஆகுது, அது எப்படி குரோ ஆகுது, என்ன மாதிரி படங்கள் ஓடுது, என்ன மாதிரி படங்கள் அவருக்கு பிடிக்குது, அவங்களோட நம்பிக்கைகள் என்ன, அவநம்பிக்கைகள் என்ன, அவங்களோட அறிவாளித்தனம் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்க சினிமா இப்படி எல்லாத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக, நான் சொல்கிறது நம்ம தியரிட்டிக்கலாக அதை புரிஞ்சுக்கலன்னா கூட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு மெதுவாக ஒன்று உருவாகுது. அப்புறம் அவங்களுக்கு சிலது பிடிக்குது. சில பேருக்கு அவங்க ரசித்த விஷயத்தை பண்ணால் அதை நிறைய பேர் அதே மாதிரியான ஆட்கள், நீங்கள் ஒரு அலைவரிசையில் இருக்கும்போது அதே அலைவரிசையில் பெரும்பான்மை மக்கள் இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். விஜய் சாருக்கு கமர்ஷியல் சினிமா பிடிக்கும், அதே அலைவரிசையில் பெரும்பான்மை மக்களும் இருக்காங்க. ஸோ அப்போ நேச்சுரலி அந்த கனெக்ஷன்ஸ் மெதுவாக ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அவருடைய கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய படத்தில் பாட்டுகள் சூப்பராக இருக்குது, அவருடைய படத்தில் ஃபைட்டு சூப்பராக இருக்குது, அவருடைய படத்தில் ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை மெதுவாக உருவாக்குறார். ஃபஸ்ட்டில் அடல்ட் மூவிஸ் பண்ண அவர் பூவே உனக்காக ஆரம்பித்து இப்போ காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, இப்படி மெதுவாக ஃபேமிலிக்குள்ளே யங்ஸ்டர்ஸ்குள்ளே கமர்ஷியலுக்கு போய் எல்லாருக்குமான ஸ்டாராக மாறுறாரு. டிவிஸ் வந்த பிறகு குழந்தைங்கள்லாம் அவர் பாட்டை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்குது, அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. குறிப்பாக ரியாலிட்டி ஷோஸ் வந்த பிறகு அவர் பாட்டை பாட வேண்டிய நிர்பந்தமே உருவாகுது. அவர் பாட்டு இல்லாமல் நீங்கள் டான்ஸ் ஆட முடியாது. பட் இது இப்போ எல்லாரும் வெறும் நமக்கு ஸ்கூலுக்கு போகிறதே வேலையாக இருந்தது. அப்போ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறது ஒரு வேலை, பாட்டு கற்றுக்கிறது, ஆடுறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். அப்போ நீங்கள் நேச்சுரலாக விஜய் சாரோட அசோசியேட் ஆகிறது பயங்கர ஒரு நேச்சுரலான ப்ராசஸாக இருந்தது. இப்போது இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அவருடைய கூட்டத்தை ஜாஸ்தி பண்ணுது. ஸோ அதெல்லாம் அவர் பார்க்குறாருல சார். அப்போது நம்ம என்ன பண்ணால் நம்மளோட ரீச் பெருசாக இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது அவர் தான் சிஎம்முக்கு வரணும், அப்படி சிஎம் ஆகணுன்ற விதை அவர் எப்போ சினிமாவுக்கு வராரோ அப்போயே ஊனப்பட்டுருச்சு. அப்போ அதையும் சேர்ந்தே மக்கள் சுமக்கிறாங்க. ஸோ அவருக்கு அரசியல் ஆசை இருக்குதுன்னு சொல்லி இந்த 30 வருஷமாக அவர் எப்படி சுமக்கிறாரோ அதை மக்களும் சேர்ந்தே சுமந்துட்டு வர்றாங்க. அப்போ அதை சீரியஸாக எடுத்துக்காத மக்கள்லாம் ஒரு கட்டத்தில் அவர் வீட்டுக்குள்ளே பிள்ளையா அண்ணனா ஆன பிறகு அவங்களும் அதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அப்போ அவர் ரைட் டைமில் அதை பிச் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அப்படி தான் அவர் மக்களை புரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக தான் இது எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள்டேந்து தொடங்கின கலாச்சாரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது திரைப்படம் தன்னோடது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆழமான பார்வை வச்சிருக்கிறது. அப்புறம் ஒரு நிபுணத்துவம் கொண்டிருப்பது. ஒரு திரைப்படத்தில் எதெல்லாம் இருக்கணும், எப்படியான சமன்பாடுகளோடு அது வரணும், யாரெல்லாம் அதில் இருந்தால் சரியாக இருக்கும், இயக்குனர் யார் இருக்கணும், யாருடைய இசை இருக்கணும், யார் பாடல் எழுதணும், இந்த அளவுக்கு ஒரு பார்வை கொண்டிருப்பது, ஒரு இணை நிபுணத்துவம் இயக்குனருக்கு இணையாக கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லி ஒரு அணியை கட்டமைப்பது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 உச்ச நட்சத்திரங்களோட பழகியிருக்கீங்க சமகாலத்தில். அஜித் அவர்களோடையும் படம் பண்ணியிருக்கீங்க, விஜய் அவர்களோடையும் படம் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயத்தில் எதெல்லாம் நடிகர்களுடைய கையில் இருக்கும், எதெல்லாம் இயக்குநர்களோட கையில் இருக்கும்? அதாவது எந்த விஷயங்கள்லாம் அவங்க பொறுப்பு, எந்த விஷயம்லாம் உங்கள் பொறுப்பில் வரும்?
ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரியாக டிசிஷன் மேக்கிங் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க சார். அவங்க தான் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. இவர் வந்து ஒரு படம் பண்ணணுன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த கண்டென்ட்டு. ஸோ அந்த ஸ்கிரிப்டு அவருக்கு அந்த ஸ்கிரிப்டு அவரால் பண்ண முடியுமா? அது ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டாக இருக்கும். ஆனால் அதை என்னால் பண்ண முடியாதுன்னா சொல்லிடுவார் விஜய் சார். இது பாருங்க சூப்பராக இருக்குது, இது என்னால் பண்ண முடியாது, எனக்கு செட் ஆகாது. அப்படி தான் சமீபத்தில் ஒரு ஹிட்டான படத்தையும் அவர் சொன்னார், இது சூப்பராக இருக்குது, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னார். அஜித் சார்ன்றது வந்து அந்த ப்ராசஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஒரு நல்ல டீமால் நல்ல கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நல்ல டீமை, ஒரு விஷனரியான டீமை, டிசிப்ளினான ஒரு டீமை செட் பண்ண அவர் ட்ரை பண்ணுவார். ஸோ இதுதான் டூ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். விஜய் வந்து எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார், எப்படி கதைகளை தேர்ந்தெடுக்கிறார், ரொம்ப முக்கியமாக எப்படி வந்து அவர் தன்னுடைய அணியை கட்டமைக்கிறார், அப்புறம் அந்த அவர் கட்டமைக்கக்கூடிய அந்த அணிக்கான சுதந்திரம், அந்த அணியின் சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு அவர் தன்னை ஒப்படைப்பார். ராக்கெட் லான்ச் பண்ணுற வரைக்கும் மொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் சார். அவங்க ஒன்ஸ் ஓகே அப்படின்னு ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அது டீமோட வேலை. கதை, ப்ரொடியூசரு, டைரக்டர், இந்த 3 பேரும் ஒரு லைனில் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது டைரக்டரோட வேலை சார். டெக்னீஷியன்ஸ் அதெல்லாம் சார் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம், இவங்களோட வேலை செய்கிறோம் அப்படின்னு. ஏன்னா யாருக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியாதுல்ல சார். அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம செக் பண்ணிக்கணும்ல. சும்மா கம்ஃபர்ட் லெவல் தான். ஸ்பாட்டில் 2 எதிரிகள் ஒரு ஸ்பாட்டில் நின்று வேலை செய்ய முடியாதுல்ல, அன்ஈசினஸ் இருக்கும்ல, 2 ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்போம். அதில் ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த வேலை ஃப்ரீடம் கொடுத்தா தான் நல்லா வரும்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ்ஸே. இந்த இடத்துல போய் நம்ம கை வச்சுட்டே இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்க தலையிடவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு படமாக காட்டுற வரைக்கும் அவங்க அதில் நோயின்னு பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பண்ணுறதா இருந்தால் அவங்களே பண்ணிடுவாங்க அதை. அதனால் அவங்களுக்கு நல்லா வேலை செய்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க. படமாக காட்டும்போது ஒரு கருத்து சொல்லுவாங்க, இது இல்லாமல் இருக்கலாம், இது இருக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், இந்த கருத்துக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அஜித் சார் அது கூட வரமாட்டார் உள்ள. அது என்னோட பார்ட் ஆக்டிங், நான் முடிச்சிட்டேன் அவ்வளோதான் சொல்லுவார். வினோத் வந்து ரொம்ப ஒரு சமூகத்தின் மீது ஒரு தீவிரமான பார்வை கொண்ட ஒரு படைப்பாளி. ஆனால் எனக்கு என்ன ஒரு முரண்பாடு பார்க்குறேன்னா, வன்முறையோட விளைவு வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆனால் படத்தில் வன்முறைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஆமாம். எதனால் அந்த தீவிரம் தேவைப்படுது? 2 விஷயம் சார். ஒன்று, ஒரிஜினல் படத்தோட கேரக்டர் அக்ரெசிவான கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க, சாஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த படமே பெட்டராக இருக்குது, இதை விட பயங்கர மாசாக இருக்குன்ற விமர்சனம் வரும். அப்போ ஒரிஜினலை விட ரொம்ப மோசமாக இருக்குன்னு வந்துடும். அப்போ அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய, அதனால் அந்த வயலன்ஸ் நேச்சுரலாக வருது. இன்னொன்று மெயின் ரீசனாக என்ன பார்க்குறேன்னா, வயலன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த வயலன்ஸ் வேறு. முன்னாடி நம்ம ஃபைட்னா வெறும் டிஷ் அந்த லெவல்லே இருக்கும். இன்றைக்கி கேம்ஸில் ஆரம்பித்து பசங்க பார்த்துட்டு வர வயலன்ஸ் வந்து அவங்களுக்கு இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு பெரிய வயலன்ஸே இல்லை. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்குடா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறவங்கலாம் அந்த பசங்க தான். ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய மேட்டராகவே இல்லை. ஸோ அப்போ இங்கே ஒரு காமன் கிரவுண்டு க்ரியேட் ஆகணும் சார். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு கிராண்டடாக இருக்குது வயலன்ஸு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு சுத்தமாக மறுக்கப்படுது, நீ ரொம்ப இதுவாக பண்ணுற அப்படின்னு. அப்போ அந்த பொறுப்புணர்வை எல்லா கைண்ட் ஆஃப் மீடியாவுக்கும் ஏதோ ஒரு ரூல் மூலமாக ஈவன் ஆக்கணும்னு நினைக்கிறேன் சார். வினோதோட முத்திரை அப்படிங்கிறது வந்து ஆக்ஷன் ஃபிலிமில் இருக்கக்கூடிய டீட்டெயிலிங். அது வந்து ஒரு விதத்தில் வயலன்ஸோடையும் சேர்ந்த டீட்டெயிலிங் தான், க்ரைமோட சேர்ந்த டீட்டெயிலிங். இந்த க்ரைம் பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறது, அதாவது அதை டீட்டெயில் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளார போகும்போது க்ரைம் வந்து சொசைட்டியை என்னவா புரிஞ்சிக்க வைக்கிது. இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம நினைப்போம்ல, மனுஷன் நல்லவனாக இருக்கணும், போகணும், அவனுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அந்த தாட் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து சாமானிய இடத்துல கூட நம்ம இப்போ ஜனநாயகன் மாரி ஒரு படத்தை விட்டுருவோம், ரொம்ப சாதாரண இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ சதுரங்க வேட்டையில் பார்க்கக்கூடிய சாதாரண மனிதர்களோ அல்ல தீரனில் பார்க்கக்கூடிய மனிதர்களோ, அந்த மாதிரியான இடத்துல கூட வயலன்ஸுங்கிறது, க்ரைம்ங்கிறது ரொம்ப வேற ஒன்றா தான் இருக்குது. அது வந்து மனித வாழ்க்கையை பார்க்குறது எப்படியான பார்வை தரும்? அதான் நான் வந்து அதுக்கு இந்த மேட்ருக்கு நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணது வலிமை அப்போ தான் சார். வலிமை அப்போ தான் நம்ம க்ரைம் வந்து ஏன் வருது, பேசிக்காக இதை போலீஸ்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரீசனாக சொல்கிறது வளர்ப்பு. ஒருத்தருக்கு அப்பா க்ரைம், இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரைம்லேருந்து பெரிய க்ரைம் பண்ணுறவங்க வரைக்கும் அப்பா அம்மா இல்லாதவங்க அல்லது அப்பாவோ அம்மாவோ சரியில்லாதவங்க, இவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைய கவனிக்க
அவங்க அந்த குழந்தைக்கு போதிக்க அறத்தை பற்றி பேச, அடிப்படை குடும்ப உறவுகளை பற்றி பேச, அன்பை கொடுக்க அவங்க இல்லாமல் போயிடுறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஆயிடுறாங்க. வேற ஏதோ ஒரு கிரிமினலோட ப்ராடக்டாக அவங்க மாறிடுறாங்க. அவங்களால யூஸ் பண்ணப்பட்டுறாங்க. ஸோ ஒன்ஸ் ஒருத்தன் ஃபஸ்ட்டு க்ரைம் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் அது நார்மலான விஷயம் ஆகிடுது. முதல் கொலை தான் கஷ்டம். அதுக்கப்புறம் அது ஒரு சாதாரண விஷயம் ஆகிடுது. அதுதான் அது ஃபஸ்ட்டு காரணமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் பியர் ப்ரெஷர். தப்பு பண்ணுற ஒருத்தன் பயங்கரமாக வாழ்கிறான், நல்லா வாழ்கிறான், கெத்தாக வாழ்கிறான் அப்படின்ற ஒரு பியர் ப்ரெஷர். அதுக்கப்புறம் ரொம்ப மைனராக அது ஒரு ஹேபிட்டாக இருக்கிறது. க்ரைம் வந்து ஹேபிட்டாக இருக்குது, வழி வழியாக பண்ணுறது. இந்த விஷயங்கள் தான் வந்து இதுதான் இந்த தீரன் அப்போ வழி வழியாக பண்ணுற க்ரைம் பற்றி தான் நம்ம பேசணும். ஸோ அப்போது இப்போ நம்ம க்ரைமை நோக்கி போகும்போது நமக்கு சொசைட்டி பற்றின புரிதல் வருது. ஸோ ட்ரக்கு ஏன் வருது, ட்ரக்கு ஏன் ஒருத்தன் யூஸ் பண்ணுறான், ஒருத்தன் எனக்கு ட்ரக்குக்கு பயன்படுத்துறதுக்கான தேவை என்ன இருக்குது இப்படின்லாம் யோசிக்கும் போது நமக்கு அது சுவாரஸ்யமாக இன்னும் சொசைட்டியை பேட்டர்ன் பண்ணிக்கிறதுக்கு, மக்களை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் க்ரைம் வழியாக யோசிக்கும்போது. ஸோ அப்படி தான் என்னுடைய கதைகள் எல்லாத்துலேயும் ஒரு க்ரைம் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். விக்கிபீடியாவில் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி போகும்ல, அந்த மாதிரி க்ரைமை கிளிக் பண்ணி தான் நான் சொசைட்டிக்குள்ளே போகிறேன். அது கொடுக்கக்கூடியதில் மனிதன்கிட்ட எஞ்சுறதா என்ன பார்க்குறீங்க ஒரு ஆர்டிஸ்ட்? சொசைட்டியில் வந்து பெரும்பான்மை மனிதர்கள் வந்து அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறாங்க. ஸோ அவங்க வந்து யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணால் கூட அதை அவங்க தட்டி கேட்காம யாரோ ஒருத்தன் வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க, அல்லது கடவுள் பார்த்துப்பான்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதுக்கு வந்து காலகாலமாக அவங்க போர்கள் மேலே மற்ற எல்லாத்தின் மேலேயும் ஒரு பயம் இருக்குல்ல, அவங்க வந்து எப்போவுமே பாதுகாப்பாக இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு உடம்பை இழுத்துட்டு இந்த ஒரு அரவிந்த் அடிகா ஒன்று எழுதியிருப்பார்ல சார், ரூஸ்டர் கூப் பற்றி. நீங்கள் ஒரு 10 கோழி கூண்டில் இருக்கும்போது ஒரு கோழியை பிடிக்கும்போது மற்ற 9 கோழியும் ஆமாம் கொத்தாது, வந்து அது பின்னாடி இழுத்துக்கும். ஸோ அப்படி தான் சொசைட்டியில் மக்கள் இருக்கிறதா படுது. அவங்க அது இன்னொரு விதத்தில் குடும்பமான வரைக்கும் அவங்க வன்முறையிலேருந்து விலகி இருக்க தான். அப்படி வன்முறை யாராவது பண்ணால் கூட அவங்க அதை எதிர்த்து கேட்காம யாராவது அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு வெயிட்டிங் ஃபார் காட் ஆர் வெயிட்டிங் ஃபார் கிங். ஒரு குறுகிய காலம்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு நடிகர் அவர் முதல்வராக கூடிய அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் அவரோட பயணம் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு அரசியல் பார்வை உண்டு. நீங்கள் இந்த பயணத்தின் அப்போ திரு விஜய் அவர்களை எப்படி யூகிச்சிங்க? அவர் மேலே இருந்து வந்துடுவார்னு நினச்சிங்களா? இந்த தேர்தல் காலகட்டத்திலலாம் உங்களுடைய கணிப்புங்கிறது என்னவா இருந்துச்சு? எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக இதான் இருந்தது. பெரும் கூட்டம் வரும்போது ஃபேன்ஸ் வராங்க, ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஐயையோ பாவம் கஷ்டம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 டுவர்ட்ஸ் க்ளோஸராக போகும்போது வேட்பாளர் அறிவிப்பு அது இதுன்னு வரும்போது நமக்கு எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பட்டு ப்ரெஸ்ஸில் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க 20% வருவார், 25% வருவாருன்னு சொல்லும்போது கூட நான் மேத்தமெட்டிக்ஸாகவே யோசிச்சுட்டு இருந்துட்டேன். அதை இங்கே இப்போ இவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, இது இங்கே எப்படி வரும், அங்கே எப்படி வரும்ன்ட்டு. ஆனால் சாருக்கு கூட க்ளோஸாக இருந்தவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததாக சொல்லுவாங்க. பட் நான் இந்த மேத்தமெட்டிக்ஸ்லேயே இருந்தேன். சில சமயம் வந்து நம்ம ஏதோ நமக்கு சாதகமான ஒரு உண்மையை தேடி மைண்டு போவோம்ல சார், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அதே திரும்ப திரும்ப பார்ப்போம்ல. விஜய் சாரை பற்றின விமர்சனங்களே நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்ருப்போம்ல. மேபி அந்த மாதிரி ட்ராப்பில் நான் சிக்கிட்டேனான்னு தெரியல. பட் என்னோடய ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லாமல் தான் இருந்தது. இப்போ ஒரு முதலமைச்சராக அவரை பார்க்கும்போது சக குடிநபராக அவர்கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? அவர் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, அப்படியான நம்பிக்கை தரக்கூடிய அம்சம் அப்படின்னு நீங்கள் எதை நம்புறீங்க? நான் எதிர்பார்க்கறது வந்து ஒரு அப்சைட் டவுன் சேஞ்சை நான் எதிர்பார்க்கல சார். அதில் யாராவது பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தோணல சார். ஆனால் மாற்றத்துக்கான ஆரம்பத்தை கட்டமைக்க முடியும் சார், அந்த ப்ராசஸை தொடங்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ஊழல் ஒரு 50 வருஷமாக ஊழல் இருக்குன்னா அது ஒரு 50 நாளில் ஒழிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 50 வருஷத்தை ஊழலுக்கு ஒழிக்கிறதுக்கு இன்னொரு 50 வருஷத்தில் முடியும் அப்படின்னா அந்த ப்ராசஸை இன்றைக்கி ஆரம்பிக்கணும். இன்றைக்கி ஆரம்பித்து மெதுவாக அதை ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இப்படி எல்லா துறைகள்லேயும் என்ன மாற்றம் தேவையோ அந்த மாற்றத்துக்கான விதை நடப்பட்டுறணும், அந்த ப்ராசஸ் தொடங்கப்பட்டுறணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து பேசினவங்க சொல்கிறது அவருக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணம் பியூராக இருக்குது.
இங்கே வந்து சம்பாரித்து பயங்கரமாக தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. தன்னை மக்கள் கொண்டாடி இருக்காங்க, தன்னை மக்கள் தூக்கி பிடிச்சிருக்காங்க, அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒன்லைன் பாலிடிக்ஸ் இருக்கிறது, அந்த சிம்பிளிசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு ஐடியாலஜி வச்சு அந்த ஐடியாலஜி வழியாக இந்த நல்லதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் தீர்வு அப்படி இல்லாமல் இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு யூனியன் கவர்மெண்ட்டு கீழே ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம். அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கு ஒரு பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு இது எவ்வளோ தூரம் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்ற சிம்பிள் யோசனை தான் அவருக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன் சார். அது நடக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய உங்களோட திட்டங்களில் வரலாற்று படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. அதற்கு என்ன காரணம்? வரலாற்றை எந்த பார்வையிலேருந்து படம் வழியாக நீங்கள் அணுகணும், அதாவது எந்த விஷயம் மேலே நாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் பொலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சார். நீங்கள் இங்கேருந்து ரிப்பப்ளிக் டெமோக்ரஸிலேருந்து இப்படியே போனால் நம்ம ஸ்லேவரிலேருந்து மொனார்க்கிக்கு போகிற ஐடியா இருக்குல்ல சார். அப்போ மொனார்க்கியிலேருந்து இந்த ரிவர்ஸ் ப்ராசஸாக நம்ம இங்கே எப்படி வந்தோம், இங்கே இருக்கிறதுலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தான் சார். அப்படி போகும்போது அதில் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது. நமக்கு கதைகள் பஞ்சம் இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற கதையை எடுக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் வருது. அதிகாரத்துக்கு வந்து அதிகாரம்தான் முக்கியம். நம்ம சொல்கிறோம்ல அவர் இதை செய்தார் அதை செய்தார்ன்றது இல்லை. இப்போது அவர் அதிகாரத்தை வெறி இருக்கிறவனுக்கு அந்த அதிகாரம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஸோ அப்போ அதிகாரத்துக்காக என்ன சண்டைகள்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல தான் நான் விரும்புகிறேன். இது இப்போ இருக்கிற கான்டெம்பரரி சொசைட்டி எந்த விதத்துலையும் பாதிக்காமல் அவங்களுடைய அவங்க மைண்ட் செட்டை, இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டை தூண்டிடாமல் காம்படிட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணணும். இதை வச்சு நம்ம அங்கிருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். எல்லா துறைகள்லையுமே இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு ஒரு பெரிய வருகையை நிகழ்த்தியிருக்கு. அதை ஒரு பக்கம் பெரிய பலமாகவும் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் பெரிய பலகீனமாகவும் பார்க்குறாங்க. சினிமாவில் ஏஐங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அதை எப்படி சினிமா ஃபிலிம் மேக்கிங்கில் ஏஐ படத்தோட பட்ஜெட்டை 100% ஒரு 80% குறைக்குது சார். ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குது. நீங்கள் ஆக்டர்ஸுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்கல்ல, அந்த ஆர்டிஸ்ட் இல்லை, இந்த ஆர்டிஸ்ட் இல்லை, காம்பினேஷனை மாற்றிக்கலாம், சீனை எப்படி மாற்றிக்கலாம், அது மாதிரி தேவையில்லை ஏஐயில். அப்புறம் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரு ஸ்பாட்டில் ஒரு வேலையை செய்யும்போது ஒரு கட்டாயம் இருக்கும். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அங்கே சாப்பாடு கரெக்டாக வரலன்னா கூட ஒரு ரிதம் பாதிக்கப்படும். அது ஏஐயில் பண்ணும்போது அதே 1000 பேர் இங்கே ஆஃபீஸில் வேலை செய்வோம், அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஏராளமான ப்ளஸ்ஸஸ் இருக்குது. அப்புறம் கண்டென்ட் இன்னும் மோர் இம்பேக்டை கொடுக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏஐ கேரக்டர்ஸ் நம்மகிட்ட சண்டை போடாது, எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஸோ அதனால் ஏஐ ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு பெரிய ஃப்ரீடம் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதே சமயம் அது ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுக்கணும் சார். அதுக்கான ரிசர்ச்சில் இறங்கியிருக்கும். நல்ல உரையாடல். நன்றி. தேங்க்யூ.